Hi, ma. Good morning. Good morning, பா. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகே. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து எல்லாருமே வந்து சாட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ அட்டனன்ஸ் எடுக்கிறதுக்கு வேணும். ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் எல்லாத்தையுமே வந்து மோங்கோடிபி கொரிஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே. ஸோ மோங்கோடிபி பற்றி வந்து ஒரு 5 கிளாஸஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுலேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 ப்ளஸ் கொரிஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? பேசிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கொரிஸுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பி விட்ருக்கேன். ஸோ எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஷீட்லேயும் நான் என்ன பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஒரு ஷீட்டில் வந்து போட்டு நம்ம என்ன கொரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன கொரிஸ் வந்து மோங்கோடிபியில் பார்த்துருக்கோம், ஸோ அப்படிங்கிற ஒரு கூகுள் ஷீட்டுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எப்படி கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஷீட்டில் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஷீட்டை நான் வந்து இன்றைக்கி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தென் வந்து ஸ்கோரையும் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ உங்களோட ஸ்கோர் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருப்பேன். ஓகே. ஸோ ஸ்கோர் பார்க்காதவங்க ஸ்கோரையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸுமே நான் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கொரிஸ் வந்து ரைட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து கொரிஸ் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு 15-15 கொஷின்ஸ் நான் வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ கொரிஸ் எல்லாமே என்ன பண்ணீங்க அப்படின்னா ரைட் பண்ணீங்க. பட் நிறைய பேர் மேக்ஸிமம் ஒரு 1-2 பேரை தவிர மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. தென் வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல. தென் ப்ராக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக போடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சு. டிபிக்கு வந்து டி கேப்ஸு. ஸோ அது நம்ம மொபைலில் லேப்டாப்பில் டைப் பண்ணக்குள்ள மேக்ஸிமம் மொபைல் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் விழும். அதேமாரி ஏதாவது மேபி எனபிள் ஆகிருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேப்லாம் விட்டுருந்தீங்க, டாட்டுக்கு பக்கத்தில் கேப்லாம் விட்டுருந்தீங்க. ஸோ கொரிஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ கொரினாலே அந்த ஸ்பெல்லிங் தான் அங்கே மேட்டர். ஓகேவா? ஏன்னா மோங்கோடிபி அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இப்போ எஸ்கியூஎல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அது ஸ்மாலு கேப்ஸ் அது எதுவுமே வந்து கண்டுக்காது. ஸோ கிரியேட்டிவ் டேபிள்னு கேப்ஸில் போட்டாலும் சரி, கிரியேட்டிவ் டேபிள்னு ஸ்மாலில் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதில் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் மோங்கோடிபிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். ஓகே. கேப்ஸே ஸ்மாலே ரெண்டுமே வந்து வேறு வேறையாவது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதனால் மோங்கோடிபி கொரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்கெட்டை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும், ப்ராக்கெட்டை வந்து ப்ராப்பராக எண்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கொரிஸ் வந்து டெர்மினலில் ரைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸோ டிபி, ஸ்டூடெண்ட், கலெக்ஷன் நேமு, ஃபைண்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணுவீங்க. பட் ஏபிஐ நம்ம எழுதக்குள்ள அங்கே வந்து சேம் கொரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதே கொரிஸ் தான், இதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா அப்படின்னா டிபிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அங்கே ஸ்கீமாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்கீமாஸ் க்ரியேட் பண்ணி ஸ்கீமாஸ் அதை வந்து இம்போர்ட் பண்ணோம். மாடல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாடல்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மாடல்ஸை வந்து நம்ம ஏபிஐயில் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த கலெக்ஷன் அங்கே மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த மாடல்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணி எழுதுவோம். அங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாறும். ஒரு 10% வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறும். ஓகே. ஸோ பேலன்ஸ் 90% சேமாக தான் இருக்கும். 10% உங்களுக்கு மாறும். ஸோ அங்கே போகக்குள்ள உங்களுக்கு வந்து அதை பற்றின கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இதில் வந்து அந்த கொரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன கொரிஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா மோங்கோடிபியோட அக்ரிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மோங்கோடிபியோட அக்ரிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கொரி. ஓகேவா? மோங்கோடிபியோட அக்ரிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு கொரிஸ் மோங்கோடிபியில் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மோங்கோடிபி கொரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. நான் வந்து கொஞ்சம் வெளில போகிறேன். ஸோ அதனால் வந்து மண்டே வந்து உங்களுக்கு எப்படி கேம்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மோங்கோடிபியோட கேம்பஸை எப்படி யூஸ் பண்ணுறது. கேம்பஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம மோங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். மோங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே இந்த கேம்பஸ்னு ஒன்று வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இந்த கேம்பஸ் வந்து இந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டே பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அதோட மோங்கோடிபி உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா வந்து மோங்கோடிபியில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கொரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? இது வந்து மோர் தென் இனஃப். ஓகே. ஸோ
இன்னும் வந்து அட்வான்ஸ்டு லெவலில் கொரிஸ் வந்து இதுவே அட்வான்ஸ் தான். உங்களுக்கு அக்ரிகேஷனே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் அனாலிசிஸ் கொரி தான் அது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபேஸட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீட்ஸ் வந்து இருக்காது. இதுவே மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ அதனால் வந்து இதோட கொரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தென் கேம்பஸ் வந்து முடிச்சுட்டு நம்ம எத்தனை கொரிஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. கேம்பஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் Node.js நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ Node.js பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அத்தன்டிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து எப்படி வந்து அதில் ஸ்கீமாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அக்ரிகேஷன். ஓகேவா? ஸோ அக்ரிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல கற்றுக்கணும். ஆக்சுவலி இந்த அக்ரிகேஷன் அப்படிங்கிறது MongoDB கொரியில் ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் போனீங்க, ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மல் கொரிஸ் இருக்கு இல்லையா, ஃபைண்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இது வந்து இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இங்கே காட்டுறேன். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக் கொரிஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ், இந்த ஃபைண்டு, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பேசிக் தான். ஓகேவா? இதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அக்ரிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து அக்ரிகேஷன் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கொரி லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குரூப்பிங் பண்ணுவோம். நம்ம ஒரு சில டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி எடுப்போம், ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அதை குரூப்பிங் பண்ணுவோம். குரூப்பிங் மீன்ஸ் எனக்கு வந்து மெர்ன் ஸ்டாக் கோர்ஸை மட்டும் குரூப் பண்ணு, மெர்ன் ஸ்டாக் படிச்சிருக்கவங்க யாரோ அவங்கள மட்டும் குரூப் பண்ணு, யார் பைத்தான் படிச்சிருவாங்களோ அவங்கள மட்டும் குரூப் பண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிங் பண்ணுவோம். சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுப்போம். அதாவது டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் சம் எவ்வளோ, மொத்தமாக எல்லாரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இதுமாரி நம்ம கவுண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் எடுக்கிறது. ஸோ இதுமாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குரூப்பிங் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த குரூப்பிங்க்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அக்ரிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய இருக்குது. மேட்ச்சு, குரூப்பு, ப்ராஜெக்ட், லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்க போகிறது வந்து இந்த மேட்ச்சு, குரூப்பு, ப்ராஜெக்ட்டு, இந்த ஷார்ட்டு, லிமிட்டு, ஸ்கிப்பு, இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸுக்காக நான் ஒரு கொரி மட்டும் எழுதி காட்டுறேன். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்டை யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? டாட் ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ஷன் நேமு ஃபைண்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட். யூஸ் வைரோ டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைண்டுங்கிற அந்த கொரியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஃபைண்ட் ஆகுது. இதே இது நான் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிகேட். ஓகே, ஸோ இதில் வந்து நான் மேட்ச் போடுவேன். ஓகேவா? ஸோ மேட்ச்சில் கோர்ஸில் மன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஓகே, மர்ன்னு போட்டேன் அப்படின்னா மெர்ன் ஸ்டாக் கோர்ஸ் யாராவது படிச்சிருக்காங்களோ எனக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? மெர்ன் ஸ்டாக் கோர்ஸ் யாராவது படிச்சிருக்காங்களோ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதே இதுதான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். மீன்ஸ் இதே இப்போ இது என்ன ரிசல்ட் தருது எனக்கு, இப்போ மேட்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இது என்ன எனக்கு ரிசல்ட் தருது இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு தரும். ஸோ ஃபைண்டும் சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு தரும். இந்த அக்ரிகேட் யூஸ் பண்ணி நம்ம இதேமாரி நம்ம எடுக்கக்குள்ள அதுவுமே சேம் ரிசல்ட் தான் தரும். பட் ஏன் அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா இப்போ நான் ஜஸ்ட்டு அதே டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு குரூப்பிங் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ குரூப்பில் போயிட்டு ஐடி கோர்ஸ் வைஸ் குரூப் பண்ணிட்டு கவுண்டில் போயிட்டு சம்
1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதுமாரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரூப்பிங் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தா. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பைத்தான் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, லாஜிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிற கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் MERN கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குரூப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ரியல் டைம் இண்டஸ்ட்ரி லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவும் வரும், சேம் லைக் அதுக்கு கீழே இதேமாரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய சைட்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பேஜினேஷன் இருக்கும். அந்த பேஜினேஷனில் டேட்டா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் பேஜ் வைஸ். மேலே வந்து பர் பேஜுக்கு இவ்வளோ ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது. அதாவது டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து 1000 ரெக்கார்ட்ஸ், பர் பேஜுக்கு வந்து 20 ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற அந்த ஸ்டாட்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த அக்ரிகேட் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேட்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ராஜெக்டில் இந்த அக்ரிகேட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைண்டு, அப்டேட் மெனி இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்டேட் மெனி, டெலிட் மெனி இது வந்து உள்ளது. பட் இந்த ஃபைண்ட் பண்ணுறதுல மட்டும் இந்த அக்ரிகேட் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டேபிள் டு டேபிள் கனெக்ட் பண்ணுறது, அதாவது கலெக்ஷன் டு கலெக்ஷனை கனெக்ட் பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த அக்ரிகேட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ அக்ரிகேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ஃபைண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஒரு அனலைஸ் பண்ணலாம், டேட்டாவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். அதனால தான் அக்ரிகேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த டெஃபினேஷன் புரிஞ்சுதா எல்லாருக்கும், ஏன் அந்த அக்ரிகேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாமே கிளியரா? ஓகேப்பா. டன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகேஷன் நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, இது ஒன்று இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னது தான் வாட் இஸ் அக்ரிகேஷன், எதுக்காக நம்ம வந்து அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அனலைஸ் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறது அப்படின்னாலே சிம்பிள். என்ன, அதில் வந்து எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, எவ்வளோ டூப்ளிகேட் டேட்டாஸ் வந்து இருக்குது, எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் ஒரு 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 இப்போ கோர்ஸே இருக்குன்னா MERN எவ்வளோ இருக்குது, பைத்தானில் எவ்வளோ இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஏஜ் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது அனலைஸ். ஸோ அந்த கான்செப்டை நம்மளால் அக்ரிகேஷனில் பண்ண முடியும். ஸோ பைப்லைன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த அக்ரிகேட்டில் மல்டிப்புள் ஸ்டேஜஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். ஓகேவா, அதாவது நமக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபைண்ட்லலாம் நம்மளால் அதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் டேட்டா வேணுமோ அப்படிலாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும்ல, இப்போ வந்து எனக்கு MERN கோர்ஸில் படிக்கிறவங்க மட்டும் வேணும். அந்த MERN கோர்ஸ் படிக்கிறவங்களில் எனக்கு வந்து யாரெல்லாம் ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்காங்களோ அவங்க, சாரி ஒரு 20க்கு மேலே இருக்காங்களோ அவங்க மட்டும் வேணும். அந்த 20க்கு மேலே இருக்கிறவங்கள யார் பாயிண்ட்ஸு 50க்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா, அந்த 50க்கு மேலே எடுத்தவங்கள யாரெல்லாம் கிரேடு வந்து இப்படி எடுத்துக்கலாம். அந்த 50க்கு மேலே இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இதேமாரி ஃபில்டர்ஸை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்ரிகேஷனில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அக்ரிகேஷன் விசஸ் ஃபைண்டு. ஓகே, ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஃபைண்டுக்கும் அக்ரிகேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஃபைண்டில் வந்து நம்மளால் சிம்பிளாக தான் டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். சிம்பிளாக பாயிண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 70க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு வா, இல்லை வந்து கோர்ஸில் MERN யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் எடுத்துகிட்டு வா. ஸோ இப்படி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைன் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, சிம்பிள் டாக்குமெண்ட் ரிட்ரீவல், ஃபில்டர் வித் கொரி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். நோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட் அசிஸ், அப்புறம் வந்து ஃபாஸ்டர் ஆஃப் சிம்பிள் கொரிஸ். அதாவது ஒரு சிம்பிள் கொரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கொரி இல்லை, இதை பண்ணவே முடியாது. ஜஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம், அவ்வளோதான். பட் அதே இது அக்ரிகேட் வந்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் ப்ராசஸ் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின்
டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அதில் சிம்பிள் கொரீஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். அதனால அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அக்ரிகேட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் அது எடுத்துகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லோட் ஆகும், ஸ்லோவாகும். ஏன் அப்படின்னா, அதில் காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப ஹை லெவல் ஆஃப் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஹை லெவல் ஆஃப் கொரீஸ் வந்து எழுதுகிறோம். மல்டிபிள் பைப்லைன்ஸ் போடுறோம். மல்டிபிள் கொரீஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த ஃபில்டர்ஸை நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம். ஓகே, இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அந்த ஃபில்டரில் போனீங்க அப்படின்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பான். பிராண்டை செலக்ட் பண்ணலாம், பிராண்டில் ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம், அந்த ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதேமாரி ஃபில்டர்ஸ் பண்ணுறோம்ல, இந்த ஃபில்டர்ஸ் வந்து அக்ரிகேட்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அக்ரிகேட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எத்தனை பேருக்கு ப்ரீவியஸாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இதை கற்றுக்கோங்க. கொரீஸ் வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ வந்து ப்ராப்பராக வந்து கொரீஸ் வந்து இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி நான் அசைன் பண்ணுவேன். அதை எல்லாமே வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, தென் ஓகே, இப்போது இந்த அக்ரிகேட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிற இந்த இது வந்து மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? லைக் ஃபைண்ட் மாதிரி தான். இப்போ மேட்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைண்ட் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் அதோட சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு வேலை இருக்குமோ, இதுலேயே காட்டுறேன், இதுலேயே இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்டெக்ஸ், அந்த சின்டெக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேட்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கீவேர்ட். ஓகேவா? மேட்ச் அப்படிங்கிறது தான் கீவேர்ட். ஒரு கோலன் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ஃபீல்டு, எந்த ஃபீல்டு அப்படிங்கிறது போட்டுட்டு வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கொரீஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அது கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு சில பேர் கிளியராக இருக்கும், ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்கெட்ஸ் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். கவுண்ட் வச்சுக்கணும். எத்தனை ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கவுண்ட் வச்சுக்கணும். இப்போ வந்து இங்கே 3 ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா, இங்கே 3 ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் அதில். ஓகே, ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக வந்து கொரி எழுதுகிறேன். ஓகே, டேரெக்டாக கொரி எழுதுகிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ரெக்கார்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, கோர்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸு அண்டு சிட்டி இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டலாக 59 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் இருக்கும். தென் இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் நம்மளுக்கு வந்து டம்மி டேட்டாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்ஸோட கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சிம்பிள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபைண்ட் வச்சு யூஸ் பண்ணேன். இதை வந்து நம்ம எப்படி மேட்ச் வச்சு யூஸ் பண்ணுறது, எப்படி அக்ரிகேட் பைப்லைன் நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சேம் லைக் அதேமாரி தான் நீங்கள் டிபி உங்களோட கலெக்ஷன் நேம் வந்து போட்டுக்க போகிறீங்க. சேம் லைக் சிம்பிளாக இப்படி தான் போட்டுக்க போகிறீங்க. டாட் இதில் வந்து நம்ம அந்த ஃபைண்டு இதுமாரி நம்ம போடாமல் நம்ம அக்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். AGGREGAT அக்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் எப்போ நீங்கள் அக்ரிகேட் யூஸ் பண்ணாலும் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு அரேவை நீங்கள் போட்டுக்கணும். ஏன் அரே போடுறோம் அப்படின்னா, இந்த அக்ரிகேட் அப்படிங்கிறது மல்டிபிள் பைப்லைன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மல்டிபிள் பைப்லைன்ஸ் அப்படின்னா, ஸோ இதேமாரி ஓகேவா? ஸோ அரேக்குள்ளே இதேமாரி பைப்லைன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ மல்டிபிள் பைப்லைன்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மல்டிபிள் பைப்லைன்ஸ் அப்படின்னா மேட்ச் இருக்கும், குரூப் இருக்கும், ப்ராஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணுவோம், ஷார்ட் யூஸ் பண்ணுவோம், லிமிட் யூஸ் பண்ணுவோம். இதுமாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் பைப்லைன்ஸ் ஸ்டேஜஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே,
ஸோ அதனால் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் அதுக்குள்ளே அக்ரிகேட்டுக்குள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அரே நீங்கள் போட்டுக்கணும், அரேவை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? அரேவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசல்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மேட்ச் அப்படிங்கிறது அரேக்குள்ளே மேட்ச்ங்கிறது ஒரு கர்லி பிரேசல்ஸில் இருக்குது, குரூப் தனியாக இன்னொரு கர்லி பிரேசல்ஸில் இருக்குது, ப்ராஜெக்ட் தனியாக இன்னொரு கர்லி பிரேசல்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, அந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ மேட்ச் தானே பார்க்குறோம், மேட்ச் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கர்லி பிரேசல்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை போடணும். மேட்ச்ங்கிற கீவேர்டை போட்டுட்டு ஒரு கோலன் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு கர்லி பிரேசல்ஸை போடுறேன். ஏன் அப்படின்னா ஃபீல்டை கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஃபீல்டு வேல்யூ கொடுக்கணும். மேட்ச்சு கோலன் கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம ஃபீல்டு அப்படிங்கிற நம்ம என்ன ஃபீல்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். என்ன இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் வந்து கோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கோர்ஸ் கொடுத்துட்டு அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோனுங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் மோன் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த அக்ரிகேட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதில் கீழே வந்து டைப் ஐடி ஃபார் மோர்னு இருக்கா. ஸோ அதை நம்ம ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா மோர் டேட்டா, அதாவது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த பேஜினேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நமக்கு ஒரு 100 ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். ஏன்னா டெர்மினல் இல்லையா, டெர்மினலில் ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் ஆகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அது கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஐடின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இது ஃபைன் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் தான். எனக்கு டோட்டலாக 59 ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் 59ல் எனக்கு பாதி தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்திருக்கும். மீதி ரெக்கார்டையும் பார்க்கணும் அப்படின்னா டைப் ஐடி மோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இது வந்து விண்டோஸ்லேயும் காமிக்கும், இதுலேயும் காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டவுட் இருந்துச்சு, அதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணேன். இப்போ வந்து அக்ரிகேட் அப்படிங்கிறது அக்ரிகேட்டில் மேட்ச் வந்து நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேட்சஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம கோர்சஸ் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷன் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கா, பாயிண்ட்ஸில் போயிட்டு நம்ம உள்ள இன்னொரு கண்டிஷன் நம்ம வேணாலும் போட்டுக்கலாம். அந்த கிரேட்டர் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜிடி இதில் வந்து 50க்கு மேலே யார் எடுத்துக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இதுமாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள கண்டிஷன்ஸையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஃபைனில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதேமாரி தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிகேட் யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிப்போம். லைக் மேட்ச் ஃபைன் பண்ணி தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அது இப்படி எழுதணும். நீங்கள் கேட்கலாம் நம்ம ஃபைண்டே யூஸ் பண்ணலாமே, ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம மல்டிபிள் ஸ்டேஜஸ் பைப்லைன்ஸ் அனாலிசிஸ் இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம். ஃபைண்டுக்கு பதிலாக அக்ரிகேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அக்ரிகேட்டில் மேட்ச் வந்து இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மேட்ச் அப்படிங்கிறது சேம் லைக் ஃபைன் மாதிரியே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ மேட்ச் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்லை இன்னும் இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? ஸோ மேட்ச்சில் வந்து இன்னும் ஒரு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து இன்னும் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கிளியர் பண்ணிட்டு சிடி அதாவது வந்து மர்ன் கோர்ஸ் இப்போ வந்து சிட்டி இருக்கும். ஓகே, சிட்டி அதாவது நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இதுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது, சேம் லைக் ஃபைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட். ஓகே, ஸோ அக்ரிகேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளோஸ், இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் நான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் மேட்ச் போட்டுப்பேன்,
கோலன் அதுக்குள்ளே இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் போட்டு ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எனக்கு ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸில் வந்து யார் மேர்ன் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்து என்னோடய சிட்டி. ஓகேவா? ஸோ சிட்டியில் சென்னை யார் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து எடுப்பேன். ஓகேவா? சிட்டியில் சென்னை யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். ஸோ இதுமாரி மல்டிபிள் கண்டிஷன்ஸும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் வந்து கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேர்ன் படிக்கிறவங்க சென்னையில் யார், அவங்க மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைன் பண்ணி ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுமாரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸையும் இதில் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து மேட்ச். ஓகே, அக்ரிகேட்டில் மேட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இட்ஸ் கிளியர் எல்லாருக்கும்? தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப். இந்த குரூப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை நம்ம வந்து குரூப் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸை குரூப் பண்ணி எடுக்கலாம், சிட்டியை குரூப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, சிட்டி வைஸ் குரூப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சென்னை சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, மேர்ன் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப்பிங் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அந்த குரூப்பிங்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சேம் மேட்ச் வந்து நம்ம எப்படி எழுதணுமோ அதேமாரி சின்டெக்ஸ் ஆஃப் லெவலில் அதேமாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் குரூப்பிங் எழுத போகிறோம். ஓகேவா? பட் இந்த குரூப்பிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு அந்த நம்ம கொடுக்கக்கூடிய குரூப்பில் வந்து எதை கொடுக்குறோமோ அந்த கொடுக்குற அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஐடினா என்ன, இந்த டோட்டல்னா என்ன, சம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் நான் கொடுக்குறேன். குரூப்புக்குள்ளே இந்த ஐடின்னு கொடுப்பேன், அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இந்த ஐடி எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபீல்டை குரூப்பிங் பண்ணுறதுக்கு. அதாவது எந்த ஃபீல்டு நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டை நம்ம கொடுக்கணும், ஒரு கீயாக அதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் கோர்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோர்ஸ் வைஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேர்ன் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ரியாக்ட் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, நோடில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோர்ஸ் வைஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட் வந்து எனக்கு வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடிங்கிறது, அந்த ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோமோ அதோட அந்த ஐடி அந்த கீயை நம்ம கொடுக்கணும், அந்த ஃபீல்டோட நேமை நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ்னா கோர்ஸ், பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட்ஸ், சிட்டினா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். மேக்ஸிமம் இந்த டெக்ஸ்ட் லெவலில், அதாவது எதுலாம் டெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வேல்யூ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, சிட்டி, கோர்ஸு, இன்னும் நம்ம வந்து ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதேமாரி ஸ்டேட்டு, ஸோ இதேமாரி லெவலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப்பிங் பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் நம்ம ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் டாலர் சைன் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல வேரியபிள் மாதிரி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கோர்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஐடியை யூஸ் பண்ணுறது. எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோமோ அதோட அந்த ஃபீல்டோட நேமை நம்ம கொடுக்கணும். ஓகே, அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கலெக்ஷனில் பிக் பண்ணி அதை வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து கீழே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டோட்டல்னா என்ன அப்படிங்கிறது, இந்த டோட்டல் அப்படிங்கிறது நம்ம அவுட்புட்டில் வருது இல்லையா, கவுண்ட் மேர்னில் கவுண்ட் 2, அப்புறம் கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி நமக்கு வந்து வருது இல்லையா. ஸோ அதோட நேம் தான் அது. ஓகே, அதை தான் இங்கே நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கனால இங்கே கவுண்ட்டுன்னு வருது. இங்கே நம்ம டோட்டல்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டோட்டல்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ இது நமக்கு யூசர் டிஃபைன் நேம் தான் இது. இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஐடி தான் இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய இந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கக்கூடிய இந்த ஃபீல்டு நேம் இது, இந்த டோட்டல் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன். நீங்கள் என்ன வேணாலும் அந்த நேம் கொடுத்துக்கலாம். பட் ஒரு கோலன் வச்சு அதுக்குள்ளே உங்களோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட என்ன நீங்கள் எடுக்க போகிறீங்க, சம் எடுக்க போகிறீங்களா, ஆவரேஜ் எடுக்க போகிறீங்களா. ஸோ அதையும் நமக்கு வந்து இருக்குது, சம்மு, ஆவரேஜ், மின்னு, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டோட்டலுக்குள்ளே சம் கொடுக்கலாம், ஆவரேஜ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மேக்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மினிமம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எதுனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் பண்ணு, சம் 1 அப்படின்னா என்ன. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவரேஜ்லாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ஸ் வந்து கொடுப்போம். இந்த ஆவரேஜுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன அப்படிங்கிறது நான் ஒன்று நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரூப்பிங் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து மேட்ச் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ குரூப் எப்படி எழுதுறது, சேம் லைக் db.students டாட் அக்ரிகேட். ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகேட் எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அரே போடணும், அதுக்குள்ளே ஒரு
கர்லி பிரேசல்ஸ் போட்டுட்டு நான் இதில் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு மேட்ச் யூஸ் பண்ணேன். மேட்ச்சுக்கு பதிலாக நான் குரூப் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதை நான் அப்புறம் வரேன். ஓகே, ஸோ குரூப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்குள்ளே நான் ஒரு கர்லி பிரேசல்ஸ் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த குரூப் உள்ளார எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறது வரும். இந்த ஐடி நான் எதுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், $சைன் கொடுத்து நான் கோர்ஸ் வைஸ் நான் குரூப் பண்ண போகிறேன். நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா MERN கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, பைத்தான் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, லாஜிக்கல் ட்ரைனிங் கோர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். கோர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ கமா கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஸ்டாட்ஸ் எடுக்க போகிறேன். இப்போது இந்த இடத்துல என்ன கொடுக்க அப்படின்னா நான் ஆவரேஜ் எடுக்க போகிறேன்னா, டோட்டல் ஆஃப் கோர்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எடுக்க போகிறேன்னா, இல்லை நான் அதோட மினிமம் எடுக்க போகிறேன்னா, மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ எடுக்க போகிறேன்னா அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கலாம். ஓகேவா, இது உங்களோட யூசர் டிஃபைன் தான். இது இந்த வேல்யூ மட்டும் உங்களோட யூசர் டிஃபைன், நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு கோலன் வைக்கிறேன். கோலன் வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசல்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மெத்தடு கொடுக்கணும். இந்த அக்காமுலேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம், இதோட சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம் தான் பண்ண போகிறேன், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால அண்டர்ஸ்கோர் சம், $சைன் சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோலன் கொடுத்து இதில் நான் 1 கொடுப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்போல்லாம் ஒரு டோட்டல் கவுண்ட் எடுக்கிறீங்களோ, அதாவது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இப்போ வந்து சிட்டி வைஸ் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் இதேமாரி கவுண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த 1 கொடுக்கணும். இந்த 1 என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து கோர்ஸ் இருக்குது, கோர்ஸில் MERN இருக்குது, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை எடுக்கும் MERN 1 ரெக்கார்டு, அடுத்த டாக்குமெண்ட் எடுக்கும் 2, அடுத்த டாக்குமெண்ட் 3. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி அசைன் பண்ணும். ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னா 10 ரெக்கார்டு வந்துச்சுன்னா 10 பாயிண்ட். அப்போ 10 ரெக்கார்டுக்கு 10 பாயிண்ட் அப்படின்னா அப்போ இந்த MERN கோர்ஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். ஒரு ரெக்கார்டுக்கும் ஒன்று அசைன் பண்ணிட்டே போகும். அப்போ ஒன்று அசைன் பண்ணக்குள்ள எனக்கு டோட்டல் ரெக்கார்டு கிடச்சிடும். ஓகேவா, இந்த லாஜிக்கல் திங்கிங் ரிலேட்டடில் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, சம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் இப்படி இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா MERNல டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 39 இருக்காங்க, லாஜிக்கல் ட்ரைனிங்கில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10 இருக்காங்க, பைத்தானில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10 இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் குரூப் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு குரூப் பண்ணி எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கோர்ஸில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுக்கும். இப்போது இதே அக்ரிகேஷன் பைப்லைனில் இந்த சம் இருக்கு இல்லையா, இந்த சம்மில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு காட்டும். இதே இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் இது வந்து நான் கொடுக்கலாம், கமா கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ்னு ஒன்று எடுக்கிறேன். ஓகேவா, டோட்டல் பாயிண்ட்ஸ், அதாவது நான் MERN கோர்ஸில் டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பான், அதில் டோட்டலாக MERNல எவ்வளோ பாயிண்ட்ஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ட்ரைனிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் இந்த சம்குள்ளே நான் இப்போ 1ன்னு கொடுக்காம நான் என்ன கொடுக்க போகிறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோட ஃபீல்ட்ஸோட அந்த பாயிண்ட்ஸோட வேரியபிள் மாதிரி இப்போ நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா, சேம் லைக் அதே மாதிரி இங்கே கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸில் பைத்தானில் எனக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா 808. ஓகேவா, 808 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எடுத்திருக்காங்க. இதே லாஜிக்கல் ட்ரைனிங்கில் 807 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. MERNல வந்து 3K கிட்ட வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்ரிகேஷனை, அதாவது இந்த அக்குமுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுல இந்த சம்மை வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதாவது 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வரும். இதே இந்த சம்மில் வந்து இந்த ஃபீல்டோட வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டோட வேல்யூஸை எனக்கு ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸுங்கிற ஃபீல்டில் எடுத்து ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா, ஸோ அப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அக்குமுலேட்டரில் இந்த பாயிண்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வேல்யூஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இன்னொரு வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு கமாவை கொடுத்து
ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துடும் எனக்கு. ஸோ கமா கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வரேன். ஸோ ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து நான் வந்து $sign கொடுத்து ஏவிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் அந்த ஃபீல்டு நேமை கொடுக்குறேன், பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டு நேமை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆவரேஜ் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துடும். இதுதான் ஸ்டாட்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குரூப்பிங் அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும் குரூப்பிங் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே குட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த மேட்சையும் குரூப்பையும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறது, எப்படி அதை கம்பைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிபியில் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட், ஓகே, ஸோ ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்து ஒரு 1 ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு அரே கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேட்ச் யூஸ் பண்ணுறேன். ஏன் மேட்சையும் குரூப்பையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் கிளியர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறேன் கோலன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். எதை நான் ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸுங்கிற இந்த ஃபீல்டில், ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸுங்கிற இந்த ஃபீல்டில் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேட்டர் தென், ஓகே, ஸோ கிரேட்டர் தென் எனக்கு வந்து 70க்கு மேலே யார் எடுத்திருக்காங்க அவங்கள மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன். 70க்கு மேலே யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 70க்கு மேலே யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமா கொடுத்து அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. மேட்ச் ஒரு பக்கம் எனக்கு மேட்ச் கிளியர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப்பிங் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குரூப் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது குரூப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கர்லி பிரேசல்ஸ் போட்டுக்கணும். இந்த கர்லி பிரேசல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கர்லி பிரேசல்ஸ் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன். எதை ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன், யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் கிரேட்டர் தென் 70க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எனக்கு வரப்போகுது. ஓகேவா, அவங்கள மட்டும் தான் எனக்கு குரூப் பண்ண போகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த மேட்சை நான் ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல தனியாக குரூப் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ அந்த ரெக்கார்டு வந்திருக்கும் ஒரு 59 ரெக்கார்டில் யாராவது 70க்கு மேலே எடுத்துருக்காங்களோ ஒரு 10 பேர் எடுத்துருக்காங்க அப்படின்னா 10 ரெக்கார்டு மட்டும் எனக்கு ஃபைன் பண்ணி வந்துடும். அப்போ இந்த 10 ரெக்கார்டில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரூப்பிங் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இந்த குரூப்பிங்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து குரூப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கர்லி பிரேசல்ஸ் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுப்போம். இந்த ஐடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கோர்ஸ் வைஸ் தான் குரூப் பண்ண போகிறேன். அதனால இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்து இப்போ இதில் வந்து டோட்டல் நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து $sign sum :1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மேர்னில் 34 பேர், லாஜிக்கல் ட்ரைனிங்கில் 10 பேர், பைத்தானில் எனக்கு 8 பேர். ஓகே, பட் இதில் என்ன அப்படின்னா 70க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான். ஓகே, 70க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நான் அந்த 70 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 100ன்னு வைக்கிறேன். 100ன்னு வச்சேன் அப்படின்னா 100ல் எனக்கு யாருமே இல்லை, அந்த ரெக்கார்டு வந்து எனக்கு வரலை. ஓகேவா, ஸோ 100க்கு பதிலாக நம்ம வேறு வைப்போம், ஒரு 80 வைப்போம். 80க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 80 வச்சேன் அப்படின்னா ஓகே, 80க்கு மேலே லாஜிக்கல் ட்ரைனிங்கில் எனக்கு 4 பேர், பைத்தானில் வந்து 6 பேர், மேர்னில் வந்து எனக்கு என்ன 8 பேர், சாரி 22 பேர். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்சையும் குரூப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து மேட்ச் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ புரிஞ்சுதா எதுக்கு மேட்சையும் குரூப்பையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது, புரிஞ்சுதா எல்லாருக்கும்?
இட்ஸ் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுருங்க. ஓகே, நான் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி அக்ரிகேஷனை முடிச்சிடலாம்னு நினச்சேன், இன்றைக்கி முடியாது போல். நான் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, மேபி மேட்ச்சு குரூப்லாம் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்னால் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் புரியும், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் புரியும். ஓகே, ஸோ வந்து குரூப்பிங் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறது. குரூப்பையும் மேட்சையும் கம்பைன் பண்ணி நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சம்மு, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ஓகே, ஸோ அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே, இந்த சம் அக்ரிகேட்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மினிமம், மேக்ஸிமம், சம்மு, ஆவரேஜ் நமக்கு தெரியும். ஆவரேஜ் நம்ம எடுக்கிறது, மினிமம், மேக்ஸிமம், மினிமம் வேல்யூவாக எது இருக்குது, மேக்ஸிமம் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயே நான் வந்து போடுறேன். இப்போது இந்த இதில் ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு கமா கொடுத்து நான் வந்து ஆவரேஜ் எடுக்கிறேன். ஓகேவா? ஆவரேஜ் எடுக்கிறேன். ஸோ ஆவரேஜில் போய்ட்டு ஸோ கோலன் ஏவிஜே அப்படிங்கிறது தான் எனக்கு ஆவரேஜ். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸே நான் அசைன் பண்ணுறேன். பாயிண்ட்ஸ் தான் ஆவரேஜ் எடுக்க போகிறேன். அப்போது இது எனக்கு முடிஞ்சிருச்சு. கமா கொடுத்து ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் எனக்கு எது அப்படிங்கிறது நான் இதில் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே 2 க்ளோஸ் ஆகுமா? ஓகே, ஸோ இதில் போய்ட்டு கோலனில் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கமா கொடுத்து மினிமம் பாயிண்ட். ஓகேவா? மினிமம் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, யார் எத்தனை என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இதில் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் போடணும். ஸோ போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட் எனக்கு கிடச்சிரும். அதேமாதிரி இதில் போயிட்டு மினிமம் பாயிண்ட்ஸில் வந்து மின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா மேக்ஸ். ஓகே, ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வரும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் எவ்வளோ, மினிமமாக மேக்ஸிமம் பாயிண்ட் 92 எடுத்திருக்காங்க. இப்போ மினிமம் பாயிண்ட் வந்து எனக்கு 82. ஓகேவா? ஸோ மினிமமாக எனக்கு 82 அப்படிங்கிறது தான், மேக்ஸிமம் பாயிண்ட் எனக்கு 92. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மினிமம், மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜில் வந்து குரூப்பிங்கில் அந்த அக்குமுலேட்டர்ஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுப்போம். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கிளியர் எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நான் அடுத்தது என்ன கான்செப்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த ஷார்ட் இருக்கு இல்லையா, ஷார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லிமிட்டு, ஸ்கிப்பு, இது எல்லாத்தையுமே இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஷார்ட்டு மினிமம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஷார்ட்டு மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி இதில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ db.aggregate. ஓகே, ஸோ அக்ரிகேட் db.students aggregate. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு அரே ப்ராக்கெட் நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து குரூப்புக்கு வந்து ஒரு தனி கர்லி பிரேசஸ் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ குரூப்புக்கு தனி கர்லி பிரேசஸ் கொடுத்துருப்போம். அப்புறம் மேட்சுக்கு தனி கர்லி பிரேசஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியான ஒரு கர்லி பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதேமாரி இதில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கர்லி பிரேசஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஒவ்வொரு கர்லி பிரேசஸ் இதுக்கும் தனியான கர்லி பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தனியாக ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் ஷார்ட் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஓகே, இது உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஷார்ட் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஷார்ட்டில் -1ல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரும். பட் நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், எந்த ஃபீல்டு வைஸ் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் எனக்கு 1 அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வைஸ் எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரும். இதில் -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஷார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஷார்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த வயசில் தான் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்டில் நம்ம அந்த கண்டிஷன்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் ஷார்ட்டு, டாட் ஸ்கிப்பு, டாட் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஷார்ட்லேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். எப்படி நம்ம ஃபைண்டில் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், ஸோ ஃபைண்ட்குள்ளே நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். அதாவது எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி இது வந்து ஷார்ட் ஆகணும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிஷன் அப்ளை பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மேட்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு கர்லி பிரேசல்ஸ் போட்டு இதில் வந்து மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த கர்லி பிரேசல்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கோர்ஸ் வைஸ் மோன் கோர்ஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோன் கோர்ஸ் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஃபீல்டு வந்து தப்பு, எனக்கு மோன் கோர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அப்போது இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மோன் கோர்ஸ் இதுக்கு பக்கத்தில் ஒரு கமா கொடுத்து இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் வந்து அந்த ஷார்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்பேன். ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே ஷார்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் கண்டிஷன் அப்ளை பண்ணுவேன். நான் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் வைஸ். ஓகேவா? பாயிண்ட் வைஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வரணும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் வைஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.66 தான் எனக்கு மினிமம் அப்படின்னா 66, 67, 68 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அதில் வந்து அந்த இதில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வரும். ஓகேவா? அசெண்டிங். இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் லிமிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் வந்து யூஸ் பண்ணலாம். லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து லிமிட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வரும். 1 2 3 4 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வரும். அதுக்கு இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து நான் யூஸ் பண்ணணும். நான் இதிலே வந்து இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்கிப் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 5 ரெக்கார்ட்ஸை எனக்கு கொடு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எனக்கு கொடுக்கும். டோட்டலாகவே எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் நான் லிமிட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? லிமிட்டே எனக்கு டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸ் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எனக்கு கான்செப்ட். இதே வந்து நான் வந்து இதில் வந்து நான் ஸ்கிப்பை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸ்கிப்பை வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் வந்து கர்லி பிரேசல்ஸ் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட்டில் போய்ட்டு ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸை தள்ளி விட்டுட்டு அடுத்த 5 ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணுறது வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவேன். ஷார்ட்டு, இந்த லிமிட்டு, ஸ்கிப்பு, இந்த பேஜினேஷன் சம்மந்தமான விஷயங்களை நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேட்ச்சுக்கு ஒரு செட்டு இருக்குது, இந்த ஷார்ட்டுக்கு ஒரு செட் இருக்குது, ஸ்கிப்புக்கு ஒரு செட் இருக்குது, லிமிட்டுக்கு ஒரு செட் இருக்குது. அதாவது அந்த செட் அப்படின்னா அந்த கர்லி பிரேசல்ஸை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது எப்படி நம்ம இந்த ஷார்ட்டு, இந்த பேஜினேஷன் கான்செப்ட் இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிகேஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கிளியர் எல்லாருக்கும்? ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து ரியல் யூஸ் கேசஸ். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஃபேஸ் செட். இந்த ப்ராஜெக்ட் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். அதாவது எந்தெந்த ஃபீல்டு வந்து தெரியும், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஃபீல்டு நமக்கு தெரியணும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம எழுதுவோம். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் எழுதிருப்போம். சேம் லைக் அதே தான் இதுவும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் தென் இந்த இதுவும் ஃபேஸ் செட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டே பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஓவர் ஆகிடுச்சு. நீங்கள் காலேஜ் வர கிளம்பணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் மேட்ச்சு,
அண்ட் குரூப்பு, அதுக்கப்புறம் செம், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம், ஷார்ட்டு, லிமிட்டு, ஸ்கிப்பு, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அக்ரிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து எல்லாருமே டெஃபினட்டாக இன்றைக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கணும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு நான் கேட்குறேன், யாருமே போயிட்டு ChatGPT பார்த்து அப்படியே காப்பி பண்ணி தயவு செஞ்சு போடாதீங்க. ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, நீங்களாக ஓனாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு நீங்கள் ஓனாக டைப் பண்ணுறது, பேஜ்லாம் மாறாமல் ஓனாக டைப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுற இந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இதை ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 minutes இல்லை ஒரு 10 minutesல நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். படிச்சுட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் ரைட் பண்ணுறது எனக்கு வீடியோ வேணும். இன்றைக்கி வந்து டோட்டலாக 14, நான் 2 பேச்சு அப்படின்னா 12 பேர் தான் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த 12 பேரையும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் 12 பேருமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ எனக்கு வேணும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே ரைட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கணும். ஓகே, 12 பேரும் எனக்கு ரைட் பண்ணி அனுப்பியிருக்கிற வீடியோ எனக்கு வேணும். ஓகே, ஸோ கிளியர்? எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, ஸோ டெஃபினட்டாக வேணும். கண்டிப்பாக இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் ஆப்சென்ட் புட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா லீவ் ஆகிக்கோங்க. மண்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா MongoDB பேலன்ஸ் கான்செப்டை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேம்பஸ் வந்து நம்ம போகலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட் ஐடி எல்லாருமே போட்டிங்களா? ஆமாப்பா, அக்ரிகேஷன் கோரிஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வீடியோ எனக்கு அனுப்பிவிடணும். ஓகே, ஜஸ்ட் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் லேப்பில் டைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வேணால் அந்த ஸ்க்ரீனிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. நான் வேணால் அதை வந்து குரூப்பில் வந்து லிங்க் அனுப்பி விட்றேன். அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நானும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஓகேம்மா, தேங்க்யூ.